வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பில் தமிழ் புத்தகத்தில் 4வது இயல் பகுதியிலிருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். இன்றைய வீடியோவில் நான் 70 கேள்வி எடுத்து வந்திருக்கேன். நான் லைன் பை லைன் கொஷின் கொண்டு வந்திருக்கேன். இந்த 70 கேள்வியையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக தேர்வில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மற்ற 3 இயல்களுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க அந்த வீடியோக்குள்ளேயும் பார்த்துருங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று சொன்னவர் யார்? இதற்கான பதில் மனவை முஸ்தபா. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று சொன்னவர் மனவை முஸ்தபா. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதது. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணம் என்று சொன்னவர் யார்? இதற்கான பதில் மூக்கு ஜெகநாதர். ஜெகநாதர் சொல்லியிருக்காரு. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை யார் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார்? மொழிபெயர்த்தல் அப்படிங்கிற வார்த்தையை முற்காலத்திலே பயன்படுத்தியிருக்காங்க. இதற்கான பதில் தொல்காப்பியர் பயன்படுத்தியிருக்காரு. தொல்காப்பியத்தில் மரபியல் அப்படிங்கிற பகுதியில் மொழிபெயர்த்தல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. எந்த செப்பேடு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது? ஒரு செப்பேடு இருக்குது. என்ன செப்பேடு அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னமுனூர் செப்பேடு. இந்த செப்பேடு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கூறுகிறது. வடமொழியை தழுவி எழுதப்பட்ட காப்பியங்களில் சரியானது எது? வடமொழி அப்படின்னா சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு எழுதப்பட்ட இலக்கியங்கள் பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம் எல்லாமே வடமொழியிலிருந்து எடுத்து எழுதப்பட்டது தான். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதான். மொழிபெயர்ப்பின் மூலம் எந்த மொழியில் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்த நாட்டு படைப்பாளர் போல கொண்டாடப்பட்டார்? ஷேக்ஸ்பியருடைய தாய்மொழி வேறு. அவருடைய கவிதைகளை எடுத்து அப்படியே ஜெர்மனி மொழியில் பயன்படுத்தினாங்க. ஜெர்மனி மொழி மக்கள் ஷேக்ஸ்பியரை தங்களுடைய நாட்டு கவிஞர் மாதிரியே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே விடை ஜெர்மன் மொழி. வங்க மொழியில் கீதாஞ்சலி என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார்? இதற்கான பதில் ரவீந்திரநாத் தாகூர். கீதாஞ்சலி அப்படிங்கிற நூலை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். பாரதியின் மொழிபெயர்ப்புகளை பொறுத்துக. இதெல்லாமே பாரதியார் செய்த மொழிபெயர்ப்புகள். விடையை பார்க்கலாங்களா? காட்சி பொருட்காட்சி அப்படின்னா எக்ஸிபிஷன், இருப்பு பாதைனா ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே, புரட்சி அப்படின்னா ரெவல்யூஷன், வேலை நிறுத்தம்னா ஸ்ட்ரைக். கேமில் இரு பொருள் தருக. இதற்கான 2 பொருளை கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா வடம் அப்படிங்கிறதும் ஒட்டகம் அப்படிங்கிறதும் வரும். வடம் ஒட்டகம். வடம் அப்படின்னு சொல்லுவாங்க, கயிறு அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, கலைச்சொற்களை பொறுத்துங்க பார்க்கலாம். கலைச்சொற்களை பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? விடை டிரான்ஸ்கிரைப் அப்படின்னா படியெடுத்தல், டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா மாற்றுதல், டிரான்ஸ்ஃபார்ம்னா உருமாறுதல், டிரான்ஸ்ஆக்ட்னா செயல்படுத்துதல். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா பார்த்துக்கோங்க, கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வி, மொழிபெயர்ப்பை டேஸ் என்றும் குறிப்பிடுவர்? மொழிபெயர்ப்பை பயன்கலை என்றும் குறிப்பிடுவர். பயன்கலை. சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர் யார்? இப்படி ஒருத்தர் பாடியிருக்காரு. சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். இப்படி சொன்னவர் மகாகவி பாரதியார். தேமதுர தமிழோசை உலகமெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றவர் யார்? தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று சொன்னவரும் மகாகவி பாரதியார் தான். ராகுல் சங்கிருத்தியாயன் வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை எழுதிய ஆண்டு? ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகங்க, வால்காவிலிருந்து கங்கை வரை. இந்த புத்தகத்தை எழுதினது ராகுல் சங்கிருத்தியாயன். எப்போ எழுதினார்னா 1942 எழுதினார்.
அடுத்த கேள்வி, ராகுல் சங்கிருத்தியாயன் வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை 1942 எந்த மொழியில் எழுதினார்? அதை ஃபஸ்ட்டு எந்த மொழியில் எழுதினார்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் இந்தி மொழியில் எழுதியிருப்பார். இந்தி மொழி. ராகுல் சங்கிருத்தியாயன் வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை 1942 எந்த சிறையில் இருந்த பொழுது எழுதினார்? அவர் அந்த புத்தகத்தை எழுதும் பொழுது சிறையில் இருந்தார். எங்கே இருந்தார்னா ஹஜ்ராபாக் அப்படிங்கிற மத்திய சிறைச்சாலை, அங்கே இருந்து தான் இந்த புத்தகத்தை எழுதினார். அடுத்த கேள்வி, மாணிக்கவாசகர் பிள்ளை தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் போன்ற அச்சிடப்படாத தமிழ் நூல்கள் உள்ள நூலகம் எது? இந்த புத்தகமெல்லாம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. எங்கே இருக்குன்னா பிரான்ஸ் நாட்டுடைய தேசிய நூலகத்தில் தான் இந்த புத்தகங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த புத்தகத்தை இது வரைக்கும் யாரும் பார்க்கவும் இல்லை, அச்சிடவும் இல்லை. ஆனால் இருக்கிறது. அடுத்த கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? பனுவல் அப்படின்னா நூல், தார் என்றால் மாலை, ஆலவாய் அப்படின்னா மதுரை, முடி அப்படின்னா தலை. சொல்லேறு உழவனுக்கு கவரி வீசிய வில்லேறு உழவன் எனப்படுபவர்கள் யார்? சொல்லேறு உழவனுக்கு கவரி வீசிய வில்லேறு உழவன் யார்? இதற்கான பதில், சொல்லேறு உழவன் மோசிக்கிறனார், வில்லேறு உழவன் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை. அடுத்த கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, கேள்வியினான் அப்படின்னா நூல் வல்லான்னு அர்த்தம், கேண்மையினான் அப்படின்னா நட்பினான் அர்த்தம், வானவர் அப்படின்னா தேவர், தமர் அப்படின்னா உறவினர். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள பெரும்பிரிவு என்ன? ஒவ்வொரு நூலுக்கும் பெரும் பிரிவுங்கிறது இருக்கும், சிறு பிரிவுங்கிறதும் இருக்கும். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள பெரும் பிரிவு காண்டம். காண்டம். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? காண்டம் அப்படிங்கிறது பெரும் பிரிவு. மொத்தம் 3 காண்டம் இருக்கும். 3 காண்டம். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாதது எது? 3 காண்டம் இருக்குன்னு பார்த்தோம். கீழே பாருங்கள், 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் பொருந்தாதது புகார காண்டம் வராது. மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் வரும், புகார் காண்டம் வராது. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள சிறு பிரிவின் வகை என்ன? பெரும்பிரிவுன்னா காண்டம்னு பார்த்தோம். சிறு பிரிவுன்னா படலம். படலம். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை எத்தனை? எத்தனை படலம் இருக்குது? 3 காண்டம் இருக்குது, 64 படலங்கள் இருக்குது. 64 படலங்கள். மாசற விசித்த வார்புரு வல்பின் என்று கூறும் நூல் என்ன? மாசற விசித்த வார்புரு வல்பின் என்று கூறும் நூல் புறநானூறு. புறநானூறு. அடுத்த கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? இறந்த அப்படின்னா கடந்த, புகழ அப்படின்னா சொல்ல, மொழிந்து அப்படின்னா கூறி, உரைப்பன்னா கூற. பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காட்டில் பிறந்தவர். இங்கே வரக்கூடிய திருமறைக்காட்டுடைய தற்போதைய பெயர் என்ன? திருமறைக்காட்டின் தற்போதைய பெயர் வேதாரண்யம். வேதாரண்யம். பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? இதற்கான பதில், அவர் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். 2 ஆப்ஷன் வந்துருச்சு, நல்லா கவனிச்சுக்கோங்க. 17ஆம் நூற்றாண்டு என்பது சரி. 17ஆம் நூற்றாண்டு. அடுத்தது, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? கதலி அப்படின்னா வாழை, பூகம் அப்படின்னா கமுகு, கவுரி அப்படின்னா சாமரை, கதலிகை அப்படின்னா கொடி. பரஞ்சோதி முனிவர் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது எது? கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி. இது எல்லாத்தையுமே பரஞ்சோதி முனிவர் எழுதினார். மதுரை கலம்பகம் அப்படிங்கிற நூலை பரஞ்சோதி முனிவர் எழுதவில்லை. சரி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். எளிமையான கேள்வி தான். மதுரை கலம்பகம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான பதிலை கமெண்டில் போட்டு விடுங்கள். மேரி மெக்லியோட் பெத்யூன் எந்த நாட்டை சார்ந்தவர்?
இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு புகழ்பெற்ற கல்வியாளர். இவர் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். அமெரிக்கா. அடுத்தது பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? நுவன்ற அப்படின்னா கூரிய, தண்ணிய அப்படின்னா குளிர்ந்த, என்னா அப்படின்னா அசைச்சொல், சேக்கை அப்படின்னா இருக்கை. அடுத்த கேள்வி, திருவிளையாடல் புராணம் என்ற நூலை எழுதியவர் யார்? ரொம்ப சிம்பிளான கேள்விதாங்க. விடையை பார்க்கலாங்களா? பரஞ்சோதி முனிவர். அடுத்த கேள்வி, கமலாலயன் இயற்பெயர் என்ன? கமலாலயன் இவருடைய இயற்பெயர் வே. குணசேகரன். குணசேகரன். கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துரை என்று கூறும் நூல் என்ன? கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துரை இப்படி சொல்லக்கூடிய நூல் ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறு. ராகுல் சங்கிருத்தியாயன் எழுதிய வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை முதல்ல தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? நல்லா கவனிங்க, தமிழில் மொழிபெயர்த்தவர். இதற்கான பதில் கனமுத்தையா. கனமுத்தையா. அடுத்த கேள்வி, வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலின் மொழிபெயர்ப்புகளை பொறுத்துக. நிறைய பேர் நிறைய காலகட்டங்களில் மொழிபெயர்த்தாங்க. இதை கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? 1942 கனமுத்தையா மொழிபெயர்த்தார். 2016 2 பேர் மொழிபெயர்த்தாங்க. டாக்டர் என் ஸ்ரீதர், முத்து மீனாட்சி 2 பேரும் வருவாங்க. 2018 யூமா வாசுகி இவங்க மொழிபெயர்த்தாங்க. அடுத்த கேள்வி, மேரி மெக்லியோட் பெத்யூன் என்ற கல்வியாளரின் வாழ்க்கை வரலாற்றை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக எழுதியவர் யார்? உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிறது ஒரு புத்தகம். யாரை பற்றிய புத்தகம்? மேரி மெக்லியோட் பெத்யூன் அப்படிங்கிற கல்வியாளரை பற்றிய புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதியவர் கமலாலயன். கமலாலயன். அடுத்தது இலக்கண கேள்விங்க. இரு திணையும் ஐம்பாலும் மூவிடமும் காலமும் வினாவும் விடையும் பலவகை மரபுகளும் ஆகிய எத்தனை தொடர்களில் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவை வலு எனப்படும்? இதற்கான பதில் 7 தொடருங்க. எப்படி 7ங்கிறத பார்க்கலாங்களா? 2 திணை 1, 5 பால் இது 2, மூவிடம் 3, காலம் 4, வினா 5, விடை 6, பலவகை மரபுகள் 7. இந்த 7 தொடர்களில் இலக்கண பிழைகளோடு வந்தால் அதை வலுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வலுவை பொறுத்துக. பொறுத்துங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கேள்வி தான் எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்கிறது. விடையை பார்க்கலாங்களா? செலியன் வந்தது அப்படிங்கிறது திணை வலு. செலியன் அப்படின்னா உயர்திணை, வந்ததுன்னா அக்ரேணிக்கு வரும். அப்போ திணை வலு வந்திருக்கு. கண்ணகி உண்டான் என்பது பால் வலு. கண்ணகி உண்டாள்னு வந்திருக்கணும். நீ வந்தேன் அப்படிங்கிறது இடவலு. நீ வந்தாயின்னு வந்திருக்கணும். நேற்று வருவான் என்பது காலவலு. நேற்று வந்தான்னு சொல்லியிருக்கணும். அடுத்த கேள்வி, ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் எவ்வகையான வலு? இதுக்கான விடையை பார்க்கலாங்களா? விடை வினாவலு. கேட்குற கேள்வியே தப்பு. ஒரு விரலை காட்டி எப்படி சின்னது பெருசுன்னு கேட்க முடியும்? 2 விரலை காட்டி எது சின்னது எது பெரியது அப்படி தான் கேட்க முடியும். அப்போ இங்கே கேட்குற வினாவே தவறு. அடுத்த கேள்வி, கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். கேட்குற கேள்வி வேற, கொடுக்குற பதில் வேற. இப்படி வந்தால் விடை வலு வந்திருக்கு. விடை வலு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல் என்ன வகையான வலு? விடையை பார்க்கலாங்களா? மரபு வலுங்க. மரபு வலு தான் வந்திருக்கு. சரி, ஓகே. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். தென்னந்தோட்டம்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? இது மரபு வலு அப்படின்னா என்ன வந்திருக்கணும்? என்ன வரும்? இதை கமெண்ட்டில் போட்டுடுங்க பார்க்கலாம். சரி, ஓகே. அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? வலு அமைதிகளை பொறுத்துக. வலு அமைதிகளை கரெக்டாக பொருத்தணும். இதற்கான பதில்னு பார்த்தீங்கன்னா, என் அம்மை வந்தாள் என்று மாட்டை கூறுதல். வந்தால் அப்படிங்கிறது உயர் திணைக்கு வரணும். மாட்டுக்கு சொல்கிறாங்க. இப்படி வந்தால் அது திணை வலு அமைதி. வாடா ராசா
என தாய் தன் மகளை அழைத்தல். ராசா அப்படின்னா பையனை தான் குறிக்கும், பொண்ணை சொல்கிறாங்க. இதை பால் வலுவமைதின்னு சொல்கிறாங்க. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் என தன்மையை படர்க்கை இடத்தில் கூறுதல். இது இட வலுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இது கால வலுவமைதி. வருவார்னு தான் சொல்லணும், ஆனால் இதை கால வலுவமைதியாக எடுத்துக்கிறாங்க. அடுத்த கேள்வி, மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி எது? சின்னமனூர் செப்பேடு இருக்குதுங்க, அந்த செப்பேட்டில் இந்த வரி இருக்குது, மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதனுடைய அர்த்தம் சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது, சங்க காலத்திலேயே மொழிபெயர்ப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அடுத்தது, பிரித்தெழுதுக அருந்துணை. இதுக்கான பதில் அருமை கூட்டல் துணை அருந்துணை. அடுத்த கேள்வி, இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது எந்த வகையான வினா? அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது என்ன வகையான விடை? இதுக்கான விடையை பார்க்கலாங்களா? விடை அரியா வினா சுட்டு விடை. இங்கே வந்திருக்கிறது அரியா வினா சுட்டு விடை வந்திருக்கு. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை. இந்த அடிகளில் குறிப்பிடப்படுவது எது? இது புக் பேக் கொஷினுங்க. விடையை பார்க்கலாங்களா? இதில் வரக்கூடியது கல்வி. கல்வி. இடைக்காடனாரின் பாடலை புகழ்ந்தவர் யார்? இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் யார்? இதுவும் புக் பேக் கொஷினுங்க. விடையை பார்க்கலாங்களா? பாடலை இகழ்ந்தவர் மன்னர், இவரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் என்றவர் யார்? குலோத்துங்கன். குலோத்துங்கன். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்றவர் யார்? இதற்கான பதில் மகாகவி பாரதியார். இந்த கேள்வியை எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று சொன்னவர் யார்? இதற்கான பதிலும் மகாகவி பாரதியார் தான். அடுத்த கேள்வி, தன்மை பெயர்களில் பொருந்தாதது எது? கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது தன்மை பெயருக்கு வராதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? நான் அப்படிங்கிறது வரும், யான் அப்படிங்கிறது வரும், நாம் அப்படிங்கிறது வரும், அவை என்பது வராது. அவை என்பது படர்க்கைக்கு வரும். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறும் நூல் என்ன? இதுக்கான பதில் வெற்றி வேர்க்கை. படர்க்கை பெயர்களில் பொருந்தாதது எது? கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது படர்க்கைக்கு வராது? விடையை பார்க்கலாங்களா? அவன் அப்படிங்கிறது படர்க்கை, அவள் என்பதும் படர்க்கை, அவர் என்பதும் படர்க்கை, நாம் என்பது தன்மை பெயர், இதுதான் வராதது. எந்த இலக்கியம் பிறமொழி படைப்பினை தழுவி தமிழில் படைக்கப்பட்டது? கீழே இருக்கிற 4 நூல்களில் எந்த நூல் மொழிபெயர்ப்பு நூல்? விடையை பார்க்கலாங்களா? கம்பராமாயணம் தான் மொழிபெயர்ப்பு நூல். அடுத்தது 58வது கேள்வி. ரிப்பீட்டாக வந்துருச்சோ? இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன், இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். ரிப்பீட்டாக வந்து விட்டதுங்க, மன்னித்து கொள்ளுங்கள். உவப்பின் காரணமாக அக்ரிணையை உயர்த்திணையாக கொள்வது என்ன? உவப்பு அப்படின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தங்க. சந்தோஷத்தில் அக்ரிணையை உயர்த்திணையாக சொல்கிறாங்க. இப்படி சொன்னால் அதை திணை வலுவமைதின்னு சொல்கிறாங்க. திணை வலுவமைதி. ரவீந்திரநாத் தாகூர் எந்த மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை எந்த மொழியில் மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது? இதற்கான பதில், அவர் ஃபஸ்ட்டு எழுதுனது வங்காள மொழியில் எழுதினார். அப்போல்லாம் யாருமே கண்டுக்கல. அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பிறகு தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அடுத்த கேள்வி, படர்க்கை பெயரை குறிப்பது எது? கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது படர்க்கை பெயரை குறிக்கும்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் போட மறந்துடுறீங்க. முடிஞ்சால் லைக் போடுங்க.
வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, தமிழுக்கு வீடியோ போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அவர் என்பது தான் படற்கை பெயரை குறிக்கும். அவர். அக்கா நேற்று வீட்டுக்கு வந்தது. இதில் வந்திருக்கிற வலுவை கண்டறிக. இதில் என்ன வலு வந்திருக்குங்க? அக்கா நேற்று வீட்டுக்கு வந்தால்னு வந்திருக்கணும். இங்கே வந்திருக்கிறது திணை வலு வந்திருக்கு. திணை வலு. அடுத்த கேள்வி பொறுத்துக. இது மொழித்திறன் பயிற்சியில் இருக்குதுங்க. விடையை பார்க்கலாங்களா? அவிர்த்தல் அப்படின்னா விளங்குதல், கங்குல்னா இரவு, அழல்னா நெருப்பு, கனலினா நெருப்பையும் குறிக்கும், ஞாயிறு சூரியனையும் குறிக்கும், உவா அப்படின்னா முழு நிலவை குறிக்கும். இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே புதுசாக இருக்குது. அடுத்த கேள்வி பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? மன்றல் அப்படின்னா திருமணம், மருள் அப்படின்னா மயக்கம் அல்லது வியப்பு, அடிச்சுவடி அப்படின்னா காலடித்தடம், தூவல் அப்படின்னா மழை. அடுத்த கேள்வி கலைச்சொல் அறிக. கலைச்சொற்களை கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா எம்பளம் அப்படின்னா சின்னம், இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர், திசிஸ் அப்படின்னா ஆய்வேடு, சிம்போலிசம்னா குறியீட்டியல். அடுத்தது பொறுத்துக. இங்கேயும் கலைச்சொற்கள் தான் கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்பர் அப்படின்னா மாறுதல், மல்டிமீடியா அப்படின்னா பல்துறை ஊடகம், கல்ச்சர் அப்படின்னா பண்பாடு. சீசர் எப்பொழுதும் கடிக்க மாட்டான் என்று இளமாறன் தன் வளர்ப்பு நாயை உயர்வாக கூறுவது எந்த வகையான வலுவமைதி? சீசர் அப்படிங்கிறது ஆண்களுக்கு வைக்கிற பேர், இங்கே நாய்க்கு வச்சுருக்காங்க. அப்போ இங்கே வந்திருக்கிறது திணை வலுவமைதி வந்திருக்கு. திணை வலுவமைதி. கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்று பாரதியார் பாடினார். இதில் வந்திருக்கிற வலுவமைதி என்ன? விடை பார்க்கலாங்களா? விடை மரபு வலுவமைதி வந்திருக்குங்க. அதாவது கத்தும் குயிலோசை, குயில் கத்துமா? குயில் கூவும், கத்தும்னு சொல்லக்கூடாது. அப்போ இங்கே வந்திருக்கிறது மரபு வலுவமைதி. கடைசி கேள்விங்க, 69வது கேள்வி, கடைசி கேள்வி. வெற்றிகரமாக இந்த ஈலை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தடுத்த ஈலுக்கான வீடியோ வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்த ஈலுக்கான வீடியோ ரெடி பண்ணோன்னே நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணால் போதும், அடுத்த பாகம் கண்டினியூவாக ப்ளே ஆகும். கடைசி கேள்வியை பாருங்கள். காடனுக்கும் கபிலனுக்கும் இதில் பயின்று வந்துள்ளது எது? காடனுக்கும் கபிலனுக்கும் இதில் வந்திருக்கிறது எண்ணுமை வந்திருக்கு. எண்ணுமை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோ சிறப்பாக முடிந்தது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.